அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி. சாகா கல்விங்க. சாகா கல்வியை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் போட்டுருக்கேன். முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இது சத்தம் தான் வராது, ஏன்னா உரம் செல்லில் தான் எடுக்கிறதுனால சத்தம் வராது. அடுத்த வீடியோ போடும்போது மைக்கெல்லாம் வாங்கி வச்சு உங்களுக்கு நல்லா சத்தமாக கேட்குற மாதிரி போடுறேன். ஏன்னா இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு இறைவனை அடையிறதுக்கு யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த இறைவனை அடையிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த சாகா கல்வி. சாகா கல்வினா நிறைய பேருக்கு தெரியாது. சாகா கல்வினா என்ன, சாவாத இருப்போமான்னு கேட்போம். ஆனால் இருப்போம், அது தெரியாது அவங்களுக்கு. சாகா கல்வினா என்ன, சாகா கல்வியை முழுமையாக கற்றுக்கணும். நம்ம எதுக்குமே ஆசைப்பட்டு எதுக்குமே ஓட தேவையில்லை. எனக்கு என்ன ஆசை, இப்போ இந்த விளக்குக்கு எண்ணெய் ஆகணும், இதுதான் ஆசை. வேறு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்குது, அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து தான் செய்யணும். ஆனால் சாயந்தரம் ஒரு அவர் எப்போவுமே அமைதியாக இறைவனை வணங்கணும். காலையில் எப்போவுமே உங்களுக்கு மனசில் எப்போ எந்த ஃபீலிங்குமே வராது, எந்த பிரச்சனையுமே வராது. உங்கள் துன்பம் எல்லாமே உங்களை விட்டு தூரமாக போயிடும். கஷ்டன்றீங்களா, அந்த கஷ்டம்லாம் உங்களை விட்டு தூரமாக போயிடும். காலையில் ஒரு அவர் இல்லை அரை அவர் கண்டிப்பாக உக்காஞ்சி வணங்கணும். ஒரு விளக்கு ஏற்றி வச்சு, குளிச்சுட்டு வந்து விளக்கு ஏற்றி வச்சு ஒரு அவர் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள். ஒரு அவர் கூடவா கடவுளுக்கு ஒதுக்க முடியாது. எவ்வளோ வாழ்க்கையை எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணுறீங்க. ஒரு அவர் கடவுளுக்கோசம் கண்டிப்பாக ஒதுக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கு அது வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக வரும். ஏன்னா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்காதவங்களாம் தெரிஞ்சுப்பாங்க. என்னோடய ஆசை எல்லாரையும் கடவுள் அது எங்கே இருக்கிறான்னு தெரியாத தேடினே இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷமாக, எத்தனை வருஷம்தான் தேடினே இருப்பாங்க. கடவுள் அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே தேடுங்க, கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவார். ஏன்னா எங்கெங்கே தேடுறது, உங்களுக்குள்ளே தேடுங்க. நீங்கள் முதல்ல யார், நீங்கள் எதுக்காக இந்த பூமிக்கு வந்துக்கிறீங்க, முதல்ல நீங்கள் யாருன்னு முதல்ல நம்ம யார், நம்மளை எதுக்கு படிச்சுக்கிறோம், நம்ம எதுக்கு இங்கே வந்துக்கிறோம், அதை யாருமே யோசிக்கிறதே இல்லை. நம்ம வந்தோம் இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படிலாம் நம்ம நினைக்கிற மாரிலாம் வாழ முடியாது. திடீர்னு அதிகமாக கொடுத்துக்கினே வரும், மொத்தமாக பிடிங்கிடும். அப்போ கஷ்டம் வரும். அப்போ திருப்பி எங்கள் கடவுள்கிட்ட வரும். கடவுள்லாம் இதெல்லாம் கேட்கல உங்களை. உங்கள் ஆத்மா இருந்து அதை நீங்கள் கொடுக்கணும். அதுதான் முறை. அதுதான் மனுஷன் உருவத்தையே கொடுத்துக்கிறார். அதை புரிஞ்சிக்காத மனுஷனுக்கு ஓடி 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 கஷ்டப்பட்டுனே இருந்தார். எப்போ தான் புரிஞ்சுப்பாங்க? இன்னொரு பிறப்பு ஏற்று, இன்னொரு பிறப்பில் கஷ்டப்பட்டு, திருப்பியும் எவ்வளோ பிறப்பு ஏற்று, திருப்பியும் கஷ்டப்பட்டு. அந்த கஷ்டப்படக்கூடாது. அந்த கஷ்டமே ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. எத்தனை வயிற்றில் தான் பிறந்து நம்மள மனசாட்சிக்கு உங்களுக்கே புரியணும். நம்ம எத்தனை வயிற்றில் பிறந்தேன்னு, எவ்வளோ கஷ்டப்பட்டுனே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும். பிறந்து அதுக்கு தான் நிறைய பேர் பாடியே வச்சுக்கிறாங்க. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி எத்தனை உருவம் நம்ம எடுக்க வேண்டியதாகுது. இதில் நல்ல உடல், கடவுளுக்கே சொந்தமான உடல், மனித உடல். இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணணும். இது கடவுளுக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணணும். இதை வேஸ்ட்டு பண்ணின்னு கண்ட ஆசையிலேயே நம்ம வாழ்ந்து ஒன்றுமே தெரியாது. லாஸ்ட்டில் கடவுளை திட்டுறது. கடவுளை பற்றி தெரிஞ்ச ஏன் திட்ட போகிறீங்க? கடவுளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிற ஆசையும் கிடையாது. இப்படி ஓடனா சம்பாதிக்கணும், திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு போய் திருப்பியும் கஷ்டப்படும். இப்படியே கஷ்டப்பட்டா அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சுப்பாங்க? கடவுளை முழுமையாக அடையணும். கடவுளை முழுமையாக அடையிறவங்க
எல்லா கஷ்டமும் மனிதனாக பிறந்தா எல்லா கஷ்டத்தையும் கடவுள் கொடுக்கும். அதெல்லாம் மீறி எல்லாம் துறவின்னு எல்லா துணியை தூக்கின்னு வெளியே போயிடுறாங்க. துறவினா என்ன அவங்களுக்கும் புரியல. துறவி நம்மளை கடவுள் கூப்பிட்டாரு, நம்ம வெளியே போயிடணும். இன்னத்தை திறந்துட்டு வர சொன்னார் அவர். எதுவுமே நீ ஒன்று திறக்கவே சொல்ல. துறவி பாரு கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு. துருவி பாரு, துருவி பார்த்தா தான் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். அதுதான் சொன்னாங்க துறவின்னு. இவர் எல்லாத்தையும் திறந்துட்டாரு. உன்னை யார் எல்லாத்தையும் திறக்க சொன்ன? கல்யாணம் பண்ணவங்களாம் நடுரோட்டில் விட்டு போகிறது திறக்கிறதா? அது பாவம் இல்லை? அது எவ்வளோ பெரிய பாவம். கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும். அது கல்யாணம் பண்ணாமல் ஒரு துறவி ஆகணும்னா துறவின்னு சொல்லணும். அவனும் அந்த துறவி பார்க்கணும். அவன் துறவின்னு பேர் எடுத்தா பார்த்தாரு. துறவி பார்க்கணும் கடவுள் எங்கே இருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாரு. அவன் பேர் தான் துறவி. துறவினா ஏதோ துறவினா திறந்து பார்க்கணும். ஒரு சாவியை நம்ம திறக்கணும். அது பேர் தான் துறவி. துறவினா ஏதோ துறவி எல்லாத்தையும் திறந்துட்டா துறவி ஆகிட முடியாது. கடவுளையே நம்ம பார்க்குற சக்தி நம்மளுக்கு கொடுக்கணும். அவன் பேர் தான் துறவி. வீட்டை விட்டு வெளில போயிட்டா நீட்டாக கடவுள் நம்மக்கிட்ட வந்து நின்ற மாட்டேது. நம்மளுக்குன்னு ஒரு கொஞ்சம் இடம்னா இருக்கணும் நம்ம தியானம் பண்ணுறதுக்கு. நம்ம காட்டுக்கு போனால் கூட நம்ம நிம்மதியாக தியானம் பண்ண முடியாது. ஆனால் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அது நிறைய பேர் தெரியாத போயிட்டு ஒரு கோயிலில், போலூரில் ஒரு கோயில் இருக்குது, பர்வத மலை. அங்கே நான் எப்போவுமே யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வரலான்னு கூப்பிட்டா கோயிலுக்கு போது டக்குன்னு போயிடுவேன். அந்தமாரி போயிட்டேன். போய் ஒருத்தர் நல்லா ஜட முடியெல்லாம் வச்சுன்னு இவ்வளோ பெரிய ஜட முடி வச்சுன்னு உட்காந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. ஸ்ட்ரைட்டாக அவரை போய் கேட்டேன். நான் அது நானாக கேட்டேன்னா இல்லை என் உள்ள அந்த ஈசனை கேட்டாரா என்னன்னு தெரியாது. ஸ்ட்ரைட்டாக அவர் ஸ்ட்ரைட்டாக போய் கேட்குறேன். எனக்கே தெரில நான் ஏன் கேட்டேன்னு. நான் கேட்குறேன், மூணு பொம்பளை பசங்களை விட்டு இங்கே பிச்சை எடுக்கிறியது நியாயமா? இந்த வார்த்தையை அவரை கேட்டுட்டேன். அவர் அப்புறமா மேலே போயிட்டு வர வரைக்கும் எனக்கோசம் வெயிட் பண்ணுங்கிறார். ஏன் நம்மளை கேட்டு போயிட்டா வந்ததுக்கப்புறம் என்னை பிடிச்சி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உங்களுக்கு எப்படி எனக்கு 3 பசங்க இருக்கிறது தெரியும்? அது எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன நீ போய் முதல்ல வீடை போய் பாரு. வீடை விட்டு வர பேர் துறவி கிடையாது. வீட்டில் எல்லாமே அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்த்து முடிஞ்சால் அவங்கள கடவுள்கிட்ட எடுத்துன்னு போய் ஒப்படைக்கணும். அவன் தான் துறவி. துறவின்னு பேரை வச்சுன்னு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. சிவன் யாரையும் அப்படி வெளியெல்லாம் போக சொன்னதே கிடையாது. அவரே இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிறாரு. உங்கள் பொண்டாட்டியை வெளியே தத்து சொல்லுவாரா? அதாவது தூரம் எல்லாத்தையுமே தூரமாக வச்சு சுத்தம் சொல்லி மொத்தமாக சுத்தமாகிடும். கடவுளன்றவர் எப்பவுமே நம்ம உள்ள இருக்கிறாரு. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசை எப்பவுமே சுத்தமாக வச்சு நம்ம எல்லாருக்குமே நல்லதை மட்டுமே செய்யலாம். நம்ம உள்ள எப்பவுமே கடவுள் தப்பாக செய்யுதுன்னு கஷ்டப்பட்டு நம்மளை நம்ம கஷ்டப்படுத்தினாலே அவரையும் நம்ம சேர்த்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி. சாகா கேள்வி ஒரு முழு வீடியோவும் உங்களுக்கு எதுக்கு தெரியுமா போட்டு சொல்லிங்கன்னா இருக்கும். சாகா கேள்வியை எல்லாருமே கற்றுக்கணும். சாகா கேள்வி நமக்கு சாகா கேள்வினா கடவுளை பார்க்குறது. அதுதான் கடவுள். நம்ம எங்கே போய் தேடினாலும் கிடைக்க மாட்டார். நம்ம எங்கே நிறைய அதான் கோடியாக ஜனமாக இறந்தால் கூட ஆனால் அவரை பற்றி இன்னும் யாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னும் வரல. அந்த டைமுக்கு கோயிலுக்கு போகிறோம், அதோடு அவர் மறந்துடுவாங்க. அதோட அவங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறமா எப்படி கடவுளை பார்க்கணும்னு கடவுளை ஒரு முழுமையாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கணும்.
ஏதோ சிவங்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, எங்கேயுமே இல்லை. முதல்ல நீ யார், முதல்ல எதுக்கு வந்த, இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்த நீ, அது யாருமே தெரிஞ்சுக்கல. எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், எதை தான் வேணும், உனக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன வேணும்? ஆனால் கடவுள் வேணும்ல, அதை யாருமே நினைக்கிறது. அவங்க சந்தோஷத்திலே இருந்து கடவுளை மறந்துடுறாங்க. அப்புறம் கடவுள் உங்களுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். திருப்பி வரவங்க திருப்பி அதே கஷ்டம். கடவுளை நம்ம மறக்க தானே நம்மளுக்கு அந்த கஷ்டம் வருது. நம்ம உள்ளே இருக்கிற கடவுளை நம்ம மறக்கலாமா? அதுக்கு தானே நம்மளை படிச்சுக்கிறது. சாகா கேள்வியை முழுமையாக தெரிஞ்சுங்க. சாகா கேள்வியை முழுமையாக கற்றுக்கணும். இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஒரு செல்லில் பேச சத்தம் தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் மைக்கு கேக்கு வாங்கி கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு புரிகிற மாரி, நல்லா புரிகிற மாரி சொல்லித்தரும். சாகா கேள்வியை முழுமையாக கற்றுங்க. ஏன்னா வெறும் குரல் மட்டும் அவ்வளோ சவுண்டு தூரமாக வச்சுட்டு சவுண்டு கேட்காது. கொஞ்சம் எதனா ஒரு மைக்கு மாரி அவன் பசங்க செட் பண்ணி தரேன்னுங்கிறாங்க. அவங்க தந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு சவுண்டாக சொல்லி எல்லாருக்குமே புரிகிற மாரி, எல்லா மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே புரியும் சாகா கல்வினா என்ன. ஏன்னா கடவுளை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். கடவுளை எங்கேயும் தெரிஞ்சிக்காத சுற்றி 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 செத்து போயிடக்கூடாது. இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறாருன்னு தேடாதீங்க. இதுக்கு தான் சாகா கல்விக்கு இது நான் பார்த்து எப்படியும் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது எனக்கு தெரியும் சாகா கேள்வின்னா என்ன. இது வரைக்கும் எனக்கு சொல்லணுன்னு எண்ணமும் வரல, சொல்லணும்னு ஒரு ஆசையும் வரல. இன்னும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கூட தெரியாது சாகா கேள்வின்னா என்ன. ஆனால் அவங்க கூட தான் வாழ்கிறேன், அவங்க கூட தான் இருக்கிறேன். சாகா கேள்வின்னா என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. இதுதான் ஒன்று சொல்லுது வேறு அங்கேருந்து. ஏன்னா சாகா கேள்வின்னா யாருக்குமே தெரியாததை எனக்கு கொடுத்தாரு, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். யாருக்குமே அது சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கே சொல்லலை, உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. அது தெரிஞ்சுங்க முழுமையாக. சாகா கேள்வியை முழுமையாக தெரிஞ்சுங்க. இன்னும் நல்லா மைக்கோடு நல்லா சவுண்டாக சொல்லித்தரேன். முழுமையாக தெரிஞ்சுன்னு நல்லா வாழணும். அன்பாக கடவுளை போய் அன்பாக அடையணும். இதுதான் மனுஷனாக பிறந்தது அதுக்கு தான். அதை மறந்துட்டு ஆசையிலேயே வாழ்ந்த திருப்பி வர பிறப்பேற்று கஷ்டப்படும். அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் மனுஷ பிறப்பே நம்மளாக கேட்டு வாங்கிறது. அந்த பிறப்பை மறந்துட்டு, அதாவது குழந்தையிலே நம்மளுக்கு எடுத்துடுவாங்க. வரும்போது நம்ம பண்ணுற சத்தியம் வேறு, பிறந்ததுக்கப்புறம் நம்ம மறந்துட்டு நம்ம பண்ணுற சத்தியம் எல்லாம் வேறையாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கஷ்டமே. சாகா கல்வியை முழுமையாக கற்றுங்க. ஒரு வீடியோலையும் உங்களுக்கு சாகா கல்வியை பற்றி முழுமையாக சொல்லித்தரேன். சாகா கல்வி இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும். சாகா கல்வி யோகாசனம் தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்றத முழுமையாக சொல்லித்தரேன். முழுமையாக கற்றுக்கு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி.